ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பைஸ்லாக். நான் எப்படி இருக்கும்போது நீங்களும் இப்படி தான் இருக்கணும். புரியுதா பிரதர், சிஸ்டர்? நான் இல்லை பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே மகளே, இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, உங்களை படைச்ச அவங்க அப்பாவாகிய நான் இப்படி இருக்கும் பொழுது நீங்களும் அப்படி தான் இருக்கணும், என் அன்பு மகனே மகளேன்னு சொல்லுவார். எப்பட்றா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பேசிக்கொள்ள போயிருமில்ல, வார்த்தைக்குள்ளே போயிட்டு தெளிவுபடுத்தினா அவர் சொல்லுவார், கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிருங்க, அதன்படி வாழ ஆரம்பிங்க. அவர் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, வாஞ்சிக்கிறார். டேய் ரொம்ப இழுக்கிறடா அப்படிங்களா? நைட்லாம் தூங்கல, பட் இருந்தாலும் ஆவியானவர் தெளிவாய் உங்களிடம் இடைப்படுவார்னு விசுவாசிக்கிறேன். 1 பேதுரு 1 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருல்ல பிரதர். ஹோலிக்கும் ஜாலிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது பிரதர். ஜாலியாக இருந்துன்னு ஹோலியாக இருக்க முடியாது பிரதர். அது ஹோலி கொண்டாடுவாங்க இந்த இவங்கெல்லாம், லைக் நம்ம சேடுங்களாம் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஹோலி கிடையாது. நம்ம ஹோலியாக இருந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஜாலியாகவே இருந்தேனே இருந்தோம்னா பிசாசு நம்மளை ஜாலியாக இருக்க வச்சு பகலத்து கொண்டு போயிடும். நேற்று நான் போட்ட ரீல் எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல, போட்டிங்கன்னா ரொம்ப தெளிவுபடுத்திடுவார். அதுலேயும் நான் ரொம்ப அழகாக பேசியிருப்பேன் பிரதர். ஹோலிக்கும் ஜாலிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓகே, நான் ஜாலியாக இருந்தேன் அப்படியே ஹோலியாக இருப்பேன்னா அவள் தூக்கிட்டு போய் ஜாலியாக தள்ளிட்டு போயிடும். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் ஜாலியாக இருக்கிறேன், நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதனால் நான் பாவம் பண்ணுறேன். நோ, பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் பரலோகம், இல்லைன்னா பாதாளம் தான். அதில் டவுட்டே இல்லை. ஜாலியாக ஜோக் பண்ணின்னு ஏமாத்தின்னு ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீ பாவம் மாட்டேன் மகனே மகளேன்னு சொன்னார்னா நீங்கள் மாறி மாறி திரும்பி அதை பண்ணியிருந்தீங்கன்னா அடி கண்டிப்பாக அவ்வளோ. என்னடா அவன் பயமுத்தினே இருக்கிறான்னா இதுதான் உண்மை. ஒருவேளை அடிக்கலைனாலும் பொறுமையாக வச்சு செய்வார். சம்பவம் கண்டிப்பாக இருக்குது, டவுட்டே கிடையாது. வேதத்தில் சம்பவம் நிறைய பேர் பண்ணிடுறாரு. பொறுமையாக வச்சு செய்வார். ஒரு வாட்டி 2 வாட்டி உணர்த்துவார், திருந்தணும். இல்லைன்னா சிம்சன் எப்படி காலியானார் கடைசியில், அது மாதிரி காலி பண்ணுறாரு. அவரை காப்பாற்றினாரு. நம்ம கதை என்ன ஆகும்னு தெரியாது பிரதர். சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பிரதர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன அர்ப்பணிச்சிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்குறேன். ஹோலியாகவும் இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே ஜாலியாக இருக்கிறேன். ஹோலியாக இருந்து கர்த்தருக்குள்ளே ஜாலியாக இருக்கிறது வேறு, ஜாலியாக இருந்துக்குன்னு ஹோலியாக இருக்கணுமானா முடியாது. புரியுதா பிரதர்? சிஸ்டர், நம்மளை அழைக்கப்பட்ட நோக்கத்தை தெரிஞ்சு சுத்தமான காரியத்துக்குள்ளே உங்களை நடத்தி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு பரிசுத்தாவியானவரை பற்றி கொண்டு ஓட ஆரம்பிங்க. உணர்த்துதல் தான் மன தெரியுங்க. சின்ன ஜெபம் பண்ணிட்டா, அன்பின் தேவனே, நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய பரிசுத்த வல்லமையின் கரம் இந்த மகன் மேலே இந்த மகள் மேலே இறங்கட்டும். நீங்கள் தொடுங்க ஆண்டவரை. உங்களுடைய நிழல் அந்த இடத்துல அசைவாடட்டும் ஆண்டவரை. பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட இந்த ஜனம் பரிசுத்தமாய் வாழ இவர்களை ஆயத்தப்படுத்த உங்களுடைய கரம் இறங்கட்டும். ஆவியானவர் உணர்த்துங்க. எல்லா பாவங்களையும் விட்டு வெளியே வர அப்பா, மீண்டுமாய் உண்மை பற்றி கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்ற முத்திரை போட தேவன் கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது என்று வசனம் சொல்லுகிறபடினால் பரிசுத்த உள்ளத்தோடு உண்மை தொழுது கொண்டு உண்மை பற்றி கொண்டு அப்பா, நீர் வைத்திருக்கிற திட்டத்தின் நோக்கத்தையும் நிறைவேற்ற இந்த மகனை இந்த மகளை ஆசீர்வதிங்க. சகலத்தையும் தாழ்த்தின வெறுமையாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், உஷாரா இருங்க. இதெல்லாம் இல்லாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? லவ் யூ. காட் பிளஸ் யூ.